ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சென்னை சர்தார் பட்டேல் சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க 61 கோடியில் புதிதாக கட்டப்பட்ட எல் வடிவ மேம்பாலத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்த நிலையில் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறைந்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கும் தகவல்களை நாம கேட்கலாம். சென்னையில் அடையாறு, கிண்டி, OMR ஆகிய 3 பிரதான பகுதிகளை இணைக்கக்கூடிய முக்கிய பகுதி மத்திய கைலாஷ் சந்திப்பு. இந்த பகுதியில் வழக்கமான பீக் ஹவர்ஸில் பார்த்தோம்னா, அதாவது காலை 9:30 மணி முதல் சரியாக 11:30 மணி வரைக்கும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது நிலவுவது வழக்கமாக இருந்து வருது. காரணம் என்னன்னா, 3 பிரதான சாலைகள், கிண்டியிலிருந்து அடையாறு செல்லக்கூடிய வாகனங்கள், அடையாறிலிருந்து கிண்டி செல்லக்கூடிய வாகனங்கள், இதற்கு நேராக இருக்கக்கூடிய OMR சாலை, அதாவது 100க்கும் மேற்பட்ட பன்னாட்டு IT நிறுவனங்கள் செயல்படக்கூடிய இந்த சாலை என 3 பிரதான சாலைகளில் தினசரி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்வதால கடுமையான போக்குவரத்து நெரிசல் அலுவல் நேரங்களில் ஏற்படுவது வழக்கமாக இருந்து வந்தது. இந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக 61 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எல் வடிவ மேம்பாலம் என்பது கட்டி முடிக்கப்பட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்றைய தினம் திறந்து வைத்திருக்கிறார். இந்த நிலையில தான் இந்த எல் வடிவ மேம்பாலத்தினுடைய பயன்பாட்டிற்கு பிறகாக இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் எப்படியாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே நேரடியாக பார்க்க முடிந்தது. இந்த நிலையில தான் இன்று அலுவல் நேரம் தொடங்கிய நிலையில பார்த்தோம் என்றால், கிண்டியிலிருந்து OMR செல்லக்கூடிய வாகனங்கள், அதாவது பன்னாட்டு IT நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் பலரும் இந்த சாலையை பயன்படுத்துவது வழக்கம். அந்த வகையில் பெரும்பாலான வாகனங்கள் இந்த மேம்பாலத்தை பயன்படுத்துவதால போக்குவரத்து நெரிசல் வழக்கத்துக்கு மாறாக குறைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக பல பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் குறைந்திருப்பதை நம்மால இங்கே பார்க்க முடிகிறது. அதே சமயம் இது ஒரு வழி பாதையாக மட்டும்தான் இருப்பதால, இந்த பாலம் ஒரு வழி பாதையாக செயல்படுவதால OMRலிருந்து கிண்டி செல்லக்கூடிய பகுதியில் வாகனங்கள் சற்றே ஆங்காங்கே நிறுத்தி செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசல் என்பது நிலவுகிறது. இந்த பாலம் ஒரு வழி பாதையாக இருப்பதால இந்த கிண்டியிலிருந்து OMR செல்லக்கூடிய சாலை முழுவதுமே பரவலாக போக்குவரத்து நெரிசல் என்பது குறைந்திருக்கிறது. அதே சமயம் மறுமார்க்கத்தில் வரக்கூடிய சாலையில் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. இந்த நிலையில தான் இது பொதுமக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. வரும் நாட்களில் மேலும் போக்குவரத்து நெரிசல் குறைவதற்கான ஏற்பாடுகள் என்பது இங்கே செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஆங்காங்கே ஃப்ரீ லெப்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் சிக்னலுக்காக காத்திருக்கக்கூடிய நேரமும் குறைக்கப்பட்டு அமல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வாகனங்கள் எளிதாக செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. முற்றிலுமாக இந்த எல் வடிவ மேம்பால வருகைக்கு பிறகாக மத்திய கைலாஷ் சந்திப்பில் பல மணி நிமிடங்களாக காத்திருக்கக்கூடிய காத்திருப்பு நேரம் என்பது வெகுவாக குறைந்திருப்பதாக வாகன ஓட்டிகள் நம்மிடையே தெரிவித்திருக்கிறாங்க. மத்திய கைலாஷ் எல் வடிவ மேம்பாலத்தினுடைய இந்த போக்குவரத்து நெரிசல் தொடர்பாக எமது செய்தியாளர் விவரிக்க நாம கேட்டோம். தொடர்ந்து இந்த மேம்பாலத்தினால என்ன பயனடைஞ்சிருக்காங்கன்னு வாகன ஓட்டிகள் தரப்புல சொல்லக்கூடிய கருத்துக்களையும் நாம பார்க்கலாம். சார், ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா 40 நிமிஷம் 50 நிமிஷம், ஒரு சில டைம்ல ஏதாச்சும் ஒரு ப்ரொட்டஸ்ட் ஏதாவது பண்ணீங்கன்னா இன்னும் அதிகமாயிடும் அங்க இருக்க மக்கள்லாம் பண்ணும்போது. இப்போ பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல பிரிட்ஜ் போட்டனால. அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் மக்களுக்கு. இப்போ எவ்வளவு நிமிஷத்துல போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது? யூஸ்வலா ஒரு 30 மினிட்ஸ் ஆகும்னா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி கம்மி ஆகுது நமக்கு. என் பேரு பாலா. முதல்ல அடையாறுல இருந்து இந்த மத்திய கைலாஷ் சவாரி வரணும்னாலே ஏன் வரணும்னு இருக்கும். இப்போ இன்னைக்கு பாக்குறேன், இது அந்த ரோடான் மாதிரி இருக்கு. டிராபிக்கே இல்ல. பொதுமக்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த மத்திய கைலாஷ் தாண்டறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20-25 நிமிஷம் மேல ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப காலைல ஒரு சவாரி கூட விட்டுட்டு இப்பதான் திரும்புறேன். நான் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகல. எனக்கு கீழே இருந்து நான் அப்படியே லெஃப்ட் எடுத்தேன். ஈஸியா இருக்கு. பொதுமக்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது தமிழ்நாடு அரசுக்கு நன்றி சொல்றேன். நான் கிண்டியிலேருந்து OMR இறங்கத்துக்கு மட்டும் தான் அந்த எல் வடிவ பாலம் இருக்குது. அந்த பக்கம் போறதுக்கு எந்த அளவுக்கு டிராபிக் இருக்கு? இல்ல, அந்த பக்கமும் இப்போ என்ன வரதுக்கு தான் இந்த டிராபிக் இருந்ததே தவிர இது மேம்பாலம் போட்டதுனால உங்களுக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு. அந்த பக்கமும் சரி.
கட் பண்ணி வீறதுனால தான் டிராஃபிக்கா இருந்தது. இப்போ அந்த கட் பண்ணி வீறதுனால அந்த பக்கமா வலது பக்கமா வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு. உங்களுக்கு ரெண்டு பக்கமா வந்து டிராஃபிக் வந்து கிளியரா தான் இருக்கு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகிற இடத்துல இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல போயிடலாம். இப்போ ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.